அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 18 வகையான கருப்ப சுவாமிகள் அவர்களை பற்றிய சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான சக்தி வாய்ந்த கிராம காவல் தெய்வங்கள் முதன்மையானவராக கருதப்படுபவர்தான் எல்லை கருப்பசுவாமி, கருப்பசுவாமி, கருப்பண்ணசாமி என பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமான பெயர்களால் மக்களால் வழிபடுகிறார். அந்த பெயருக்கு ஏற்றார் போல அந்த கருப்பசாமியை வழிபடும் முறைகளும் பலவிதமாக மாறுபடுகிறது. அப்படி பலருக்கும் தெரியாதமான 18 வகையான கருப்பசுவாமி வடிவங்களை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். கருப்பு என அழைக்கப்படும் கருப்பசுவாமி தமிழ்நாட்டில் உள்ள கிராம தெய்வங்களில் முதன்மையான காவல் தெய்வமாக இருக்கிறார். வழிபாடு முறைகள், அமைந்திருக்கும் இடம் ஆகியவற்றை பொறுத்து பல பெயர்களில் கருப்பசுவாமி என அழைக்கப்படுகிறார். மொத்தம் 108 வகையான கருப்பசுவாமிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றில் அதிகமான மக்களால் அறியப்படும் முக்கியமான 18 வகையான கருப்பசுவாமி வடிவங்களை பற்றியும் அந்த பெயர் ஏற்பட்டுவதற்கான காரணங்கள் குறித்தும் தெரிந்து கொண்டு மக்கள் இருக்க வேண்டும். முக்கியமாக 1ஆம் பெயராக 18ஆம் படி கருப்பு. முக்கியமாக இது மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் கோட்டையின் 18வது படியில் வீற்றிருந்து எல்லையை காப்பதனால் இப்பெயர் இவருக்கு வந்தது. அழகர் கோவிலுக்குள் திருட வந்த கள்ளர்களை தன் பேராற்றலால் அழித்து அவர்களை படிகளாக்கி அதன் மேல் படியிலேயே சிலையாக இருந்து அழகர் கோவிலை பாதுகாத்து வருகிறார் 18ஆம் படி கருப்பசுவாமி. அடுத்த பெயராக நொண்டி கருப்பு. போரில் அல்லது தீமையை அழிக்கும் போது காலில் காயம் ஏற்பட்டதனால் இவருக்கு நொண்டி கருப்பு என பெயர் வந்தது. கால் ஊனமாக இருந்தாலும் நள்ளிரவில் குதிரை மீது அதிவேகமாய் பாய்ந்து சென்று எல்லையை தாக்க வந்த எதிரிகளை வேட்டையாடியதனால் இவருக்கு கருப்பு என்ற பெயர் இருந்தது. முக்கியமாக அனைத்து மக்களுக்காக தன் காலை இழந்ததனால் அவர் பெயர் நொண்டி கருப்பு என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக சங்கிலி கருப்பு. கைகளில் ஆக்ரோஷமான இரும்பு சங்கிலியை ஏந்தி இருப்பதனால் இப்பெயர் இவருக்கு வந்தது. நள்ளிரவில் கிராமத்துக்குள் நுழைய முயன்ற பேராபத்து மிக்க தீய சக்திகளை தன் சங்கிலியால் கட்டி இழுத்து சென்று எல்லையிலேயே அழித்தார். சங்கிலியை உக்கிரமாக அனல் போல் வீசுவதனால் இவர் பெயர் சங்கிலி கருப்பு என பெயர் வந்தது. முக்கியமாக சங்கிலி கருப்பை பார்த்தாலேயே பயமாக இருக்கும். அடுத்ததாக கோட்டை கருப்பு. மன்னர்களுடைய கோட்டை வாயிலையும் மக்கள் அரணாக நின்று காப்பவர். நல்லவரில் எதிரிகள் நாட்டு படைகள் கோட்டையை தாக்க முயன்ற போது அரண்மனையின் வாயில் பிரம்மாண்ட உருவமாய் நின்று அவர்களை நடுங்க செய்து விரட்டினார் கோட்டை கருப்பு. அடுத்ததாக ஒண்டிபுலி கருப்பு. காடுகளிலும் எல்லைகளிலும் தனியாக ஒண்டியாக புலி போல பதுங்கி பாய்வதனால் இப்பெயர் பெற்றார் ஒண்டிபுலி கருப்பு. அடர்ந்த நடுகாட்டில் வழிப்போக்கர்களை கொள்ளையடிக்க வந்த கூட்டத்தை தனியொரு ஆளாக நின்று புலிபோல் பாய்ந்து அவர்களை வேட்டையாடி விரட்டினார் என்பது இதற்கு இப்பெயர் வந்தது. அடுத்ததாக முத்து கருப்பு. தூய்மையான முத்து போன்ற மனமும் பிரகாசமான உருவமும் தன்னம்பிக்கை கொண்ட ஏழை விவசாய விளைநிலத்தை அழித்த கொடிய நச்சு பாம்புகளை தன் அறிவாளால் ஒழித்து கட்டினார். அதனால் இவருக்கு முத்து கருப்பு என பெயர் ஏற்பட்டது. அடுத்ததாக மலையாள கருப்பு. கேரளா, அதாவது மலையாள தேசம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்தவர்களாக கருதப்படுவதனால் இப்பெயரால் இவர் அழைக்கப்படுகிறார். மலை அடிவார கிராம மக்களை பிள்ளை சூனியம் மற்றும் மாந்திரிக கட்டுகளிலிருந்து தன் பேராற்றலால் விடுவித்து காத்தார் இந்த மலையாள கருப்பு. அடுத்ததாக ஆகாய கருப்பு. எல்லையற்ற ஆகாய மரமாக பறந்து வந்து மக்களை காப்பவர். வான்வெளியிலிருந்து இறங்கி வந்து கிராமத்து மக்களை பயமுடுத்தும் மாயாஜால அரக்கன்களை பாய்ந்து சென்று வதம் செய்தனால் இவர் ஆகாய கருப்பு என சொல்லப்படுகிறார். அடுத்ததாக மாயக்கருப்பு. மாய வித்தைகள் செய்து எதிரிகளை நிலையுடைய செய்ய வைப்பதில் மாயக்கருப்புக்கு இணை இல்லை. ஊருக்குள் புகுந்த கொள்ளையர்களின் கண்களுக்கு தானும் தன் குதிரையும் பல உருவங்களாக தோன்றி அவர்களை பயந்து ஓடச் செய்தார் இந்த
மாய கருப்பு. அடுத்ததாக பெரிய கருப்பு. கம்பீரமான தோற்றத்துடன் எல்லைகளை காக்கும் பெரிய மூத்த தெய்வமாக கருதப்படுபவர் தான் இந்த பெரிய கருப்பு. முக்கியமாக இவரை பார்த்தாலேயே பயமாக இருக்கும். அடுத்ததாக சின்ன கருப்பு. கிராமப்புற எல்லைகளில் சிறு தெய்வமாக வழிபடும் கருப்ப சுவாமியின் வடிவமாக சின்ன கருப்பு கருதப்படுகிறார். அடுத்ததாக மாசான கருப்பு. சுடுகாட்டு பகுதியில் காவல் காக்கும் கருப்ப சுவாமி. அடுத்ததாக சந்தன கருப்பு. உடல் முழுவதும் சந்தனம் பூசிக்கொண்டு சாந்தமான குளத்தில் காட்சி தருபவர்தான் சந்தன கருப்பு. அடுத்ததாக முப்புள்ளி கருப்பு. 3 புலி வாகனங்களை கொண்டவராக நம்பப்படும் கருப்பு சுவாமியின் உக்கிரமாக வடிவமாக இருக்கிறார். இவர் புலிமேல் வந்து அனைத்து தீயவர்களையும் அழித்து ஒழிக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருப்பதனால் இவரை முப்புலி கருப்பு தெய்வம் என கூறுகிறார்கள். அடுத்ததாக சப்பானி கருப்பு. உடல் முழுவதும் உடல் உறுப்புகளில் ஊனம் கொண்டதாக கருதப்படும் இவர் பக்தர்களின் பிணிகளை தீர்க்கும் கருப்ப சுவாமி வடிவமாக தீர்க்கப்படுகிறார். தன்னை போல் எவரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு அனைத்து உறுப்புகளையும் தானமாக வணங்குவதனால் இவரை சப்பானி கருப்பு என அழைக்கிறார்கள். முக்கியமாக உடல் உறுப்புகளில் ஊனம் கொண்டதாக கருதப்படும் இவர் அனைத்து மக்களும் ஊனமில்லாமல் அற்புதமாக விளங்க உதவி செய்கிறார் இந்த சப்பானி கருப்பு. அடுத்ததாக பாரி கருப்பு. எல்லை பகுதி அல்லது காடுகளை பாதுகாக்கும் காவல் தெய்வமாக பாரி கருப்பு விளங்குகிறார். அடுத்ததாக உத்திர கருப்பு. வடதிசையை காப்பவராகவே அல்லது உத்திர நட்சத்திரத்தின் தொடர்புடையராக வணங்கப்படும் கருப்ப சுவாமியின் எல்லையில்லா வடிவமாகும். அடுத்ததாக எல்லை கருப்பு. ஊரில் எல்லையில் அமர்ந்து கிராமத்தை காக்கும் முக்கியமான தெய்வம்தான் இந்த எல்லை கருப்ப சுவாமி. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.